Okay. I'm loud enough, but still. Okay. Okay. சரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்குறதுல. என்ன நிறைய பேரை வந்து சாந்தி சொன்னது போல் யூடியூப் வீடியோவில் இல்லை டிவியில் பார்த்தது இன்றைக்கி நேரில் பார்க்குறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். Here Philip and Malarini, our dear friends, I'm seeing him after 19 years. It's such a joy. ஏன்னா நான் வந்து அவங்க அபுதாபியில் இருக்கும்போது I met them, and today after that yesterday I happened to see them after 19 long years. It's still, God has been so good, so I really want to thank God for it. இந்த கிறிஸ்தவங்க அதிகமாக போய் சொல்கிறது பாட்டு பாடும்போது தான். ஏன்னா ரெண்டாவது தடவை ஜோனத்தன் அந்த பாடியே ரெண்டாவது வேணும்னு அந்த ரெண்டாவது வரியை பாட சொன்னான். நான் அப்போவே யோசித்தேன், ஏற்கனவே முதத்திலே பாட முடியாமல் கீழே உட்காந்துருந்தேன். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், நீர் எவ்வளவு என் மேல் அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், வாழ்நாளெல்லாம் இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்மளே சோதித்து பார்த்து, ஆண்டவரே நான் அப்படி இருக்க விரும்பலை, ஏதோ பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்க விரும்பவில்லை, என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி உமக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், நீர் பேசும், நான் கேட்க விரும்புகிறேன் என்று நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் தேவனுக்கு நேராய் ஒரு நிமிஷம் திருப்புவோமா? கண்களை மூடியவர்களாய், ஆண்டவரே நீர் செய்த அற்புதமான காரியம், ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுத்து அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து எங்களை அரவணைத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் நன்றி என்பதை தவிர்த்து என்று சொல்ல முடியும். இது இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவ ஆவியானவர் தாமே எங்களோடு இடைபட வேண்டுமா வேண்டுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அதன் மூலமாய் உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்கிறதாய், எங்களை காண்பவர்கள் உம்மை காணக்கூடியதாய், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய், ஒரு நல்ல கணவனாய், ஆண்டவரே வேத வசனத்தின்படி உள்ள ஒரு நல்ல மனைவியாய், ஒரு நல்ல பிள்ளையாய், நல்ல ஒரு வேலை பார்க்கிறவராய் எங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சத்தியமுள்ள வார்த்தை எங்களை இன்றைக்கு விடுதலை செய்யட்டும். ஆண்டவரே, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அது உங்களை விடுதலை செய்யும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களை விடுதலை செய்கிற சத்தியம், எங்களை உற்சாகப்படுத்துகிற சத்தியம், எங்களை மாற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு தேவ வார்த்தையின் மூலமாக எங்களை போஷித்து எங்களை மாறுபடுத்தி வேறுபடுத்தி இதோ இந்த உலகத்தில், அதுவும் இந்த பெர்த் பட்டணத்தில் ஒரு உப்பாக வெளிச்சமாக எங்களை மாற்றி அனுப்ப தேவ கிருபையை நாடி நிற்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய கிருபை பேசுகிற எனக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படட்டும். அதன் மூலமாய் நாங்கள் உம்மை போல மாற எங்கள் உம்முடைய கிருபை எங்களை உருவாக்கட்டும், உருமாற்றட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் கையில் அந்த ஒரு பிரதி கொடுத்திருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளில் நம்ம செய்திகளை பார்க்க போகிறோம். இந்த பெர்த் பட்டணத்தில் நம்ம பார்க்க போகிறது அழைக்கப்பட்டவர்கள் என்றும், மெல்பர்ன் பட்டணத்தில் அடுத்த வாரத்தில் நம்ம எப்படி அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்றும், சிட்னியில் பார்க்கும்போது அனுப்பப்பட்டவர்கள் என்றும் பார்க்க முடியும். நீங்கள் வேறு பட்டணத்துக்கு வர முடியாது, ஆனால் நீங்கள் யூடியூப்பில் அதனுடைய செய்திகளை தொடர்ச்சியை கேட்டுக்கொண்டு நீங்கள் இதனுடைய முழு செய்தியும்
பயன்படுத்தி கொள்ள முடியும். முதலாவதாக இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். நாம் எல்லோருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஏதோ நான் ஒருத்த மட்டும்தான் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறதுனால இங்கே நான் அழைக்கப்பட்டவன் நினைக்காதீங்க. நீங்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட இடமும் அழைக்கப்பட்ட காரணத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரத்திலிருந்து 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை உள்ள பகுதியிலிருந்து 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அழைக்கப்பட்ட நாம் எந்த அடிப்படையில், அதாவது ஃபவுண்டேஷன் என்னவென்றால் நம்பிக்கை, த ஹோப். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதனுடைய முதலாவது கல் என்ன என்றால், நாம் தேவனுக்குள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு கல் என்ன என்பதை 2வது பகுதியில் பார்க்க போகிறோம். அது நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். முதலாவது, நம்ம அழைக்கப்பட்டது தேவனை குறித்த நம்பிக்கையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் 2 வசனங்களில் நாம் எப்படி தேவனால் முன் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பின்பாக 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் எப்படி இந்த உன்னதமான ரட்சிப்பு நமக்கு உண்டானது என்பதை குறித்து சொல்லிவிட்டு, அடுத்து 10வது 12வது வசனங்களில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த ரட்சிப்பினுடைய மகா மேன்மை, the greatness of salvation. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ரட்சிப்பினுடைய மகா மேன்மை என்று ஒரு 4 காரியங்களை குறித்து சொல்கிறார். முதலாவதாக, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பார்த்தார்கள். எப்பொழுது நடக்கப் போகிறது, எப்பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவருடைய கருப்பொருளே என்னவாக இருந்தது? எப்படி நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்பதாக. இரண்டாவதாக, இந்த ரட்சிப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயங்களில் ஏவி அருளி அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து சொன்னார். அதைத்தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் பரிசுத்த ஆவியினுடைய உந்துதலினால் இந்த ரட்சிப்பை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று. மூன்றாவதாக, இந்த ரட்சிப்பை தான் இந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பாக இந்த ரட்சிப்பை குறித்து இந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் என்று சொல்லிவிட்டு, நான்காவதாக, இது மாத்திரமல்ல, தேவதூதர்களும் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒரு ரட்சிப்பை குறித்து பேசும்போது நம்ம இங்க மாம்சமான மக்கள் கூடியிருந்தாலும் ஆவிக்குரிய முறையில் தேவதூதர்கள் கேட்டுக்கொண்டு அவர்களும் அந்த நாளை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, அடுத்து 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இந்த மொழி, எழுதக்கூடிய மொழி என்னவாக மாறிவிடுகிறது என்றால், நம்மை கட்டளை கொடுப்பதாக மாறிவிடுகிறது. நல்லா கவனிங்க. முதல் 12 வசனங்கள்ல ஒரு பாசிவ் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடியதாக ஆண்டவர் யார், அவர் செய்தது, நம்மளை தெரிந்தது, எடுத்தது எப்படி, அவர் ரட்சிப்பை குறித்தது என்ன என்ன அந்த உன்னதமான ரட்சிப்பு என்றதை சொல்லிவிட்டு, இந்த 13வது வசனத்திலிருந்து என்ன சொல்லுது? இந்த ரட்சிப்பு உனக்கு உண்டாயிருக்கு, இந்த ரட்சிப்புக்கு நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போற, அதற்கு நீ எப்படி வாழ போகிறாய் என்று சொல்லக்கூடியதாக கட்டளையாக மாறிவிடுகிறது. இது ஒரு சஜஷன் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த ரட்சிப்புக்கு, இந்த உன்னதமான ரட்சிப்புக்கு நம்ம எல்லாருமே பதில் செய்ய வேண்டும். நம்ம அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம, வாட் இஸ் அவர் அப்ளிகேஷன் டு சச் a great salvation? இவ்வளவு மகா உன்னதமான இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக சரியாக வாழ வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு, அடுத்து என்ன சொல்றாரு? 22, 11, 13 21 வசனங்களுக்கு அவர் ஆப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட்.
நமக்கும் தேவனுக்கும் உள்ளான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து 22 25 வசனங்கள் வரைக்கும் இந்த ரட்சிப்பை பெற்றதுனால நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து 2வது அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள்ல நம்ம கூட நம்ம உறவு எப்படி இருக்கணும், எப்படி நம்மளோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம எப்படிப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த மகா உன்னதமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த ரட்சிப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் 13 17 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் உங்களுடைய நோட்ஸில் நீங்கள் இங்கிலீஷ் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்காங்க, தமிழ் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தமிழில் வச்சுருப்பாங்க. முழுவதும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது இருக்கிறது. நீங்கள் இமெயிலில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது இன்றைக்கி தான் வந்தது. மீதி இது வந்து தமிழில் இருக்கும். நான் தமிழ்லேருந்து வாசிக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுறவங்கனாங்களாம் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுங்கள், தமிழில் ஃபாலோ தமிழில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இது பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் நீ பயந்து நடந்து கொள், உனக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவன் என்ன சொல்றாரு, முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வரக்கூடிய மகிமையில பங்கு பெறக்கூடிய மக்கள் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஏன்னா அந்த நம்பிக்கையில் என்ன, பூரணம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. ஏன்னா ஃபிக்ஸ் யோர் ஹோப், எது நம்பிக்கை, பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய், அதை பிடித்து கொள்ளக்கூடியவர்களாய். ஏன்னா இந்த நம்பிக்கை என்று சொல்லும் போது நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசத்தை குறித்து அநேக செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாவா? நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் புக் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து நிறைய புஸ்தகம் இருக்குது. நம்ம விசுவாசம் சொன்ன உடனே நீங்களே சொல்லிடுவீங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் எடுங்க பாஸ்டர்னு சொல்லிவீங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் இது தெரியும். அன்புன்னு சொன்ன உடனே எல்லா கல்யாண வீட்லேயும் வாசிக்கிறோம்ல, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கல்யாணத்துக்கு எழுதி வைக்கல, தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஆவியின் வரங்கள் என்ன, 14வது அதிகாரத்தில் அதை எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு நடுவில் எப்படி அன்புல அதை பயன்படுத்தணும்னு எழுதி வச்சார். ஆனால் நம்ம என்ன அதிகாரம் போட்டாலும் போட்டோம், அதை மட்டும் பிடுங்கி எல்லா கல்யாணத்திலையும் வாசித்து அது என்னமோ கல்யாணது மாதிரி, எப்படி சங்கீதம் 23 பூரா எல்லாம் சாவு வீட்டில் வாசிக்கிற மாதிரி இது கல்யாணம் 1 கொரிந்தியர் 13 பூரா எல்லா கல்யாண வீட்லையும் வாசித்து அன்பு ஒரு காலம் அன்பு அன்பு அன்புன்னொடனே நமக்கு என்னென்னா அது என்னமோ வேற உலகத்தில் உள்ளதுன்னு பார்த்துக்கிறோம். ஏன்னா ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டது காரியம் அது. இந்த அன்பை குறித்து நிறைய புஸ்தகம் இருக்கு, விசுவாசத்தை குறித்து நிறைய இருக்கு, ஆனா நம்பிக்கையை குறித்து இல்லை. அட எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? எனக்கு எப்படி பிஆர் வந்துடும் நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் வந்திருக்குன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அழைத்த தேவன் உண்மை இல்லை தேவன் பாஸ்டர், அவர் வாக்கு மாறாத தேவன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் நல்லா பைபிள் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. எதற்கு நம்பிக்கை வைக்க சொல்லி இருக்கிறாரு?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் என்பதில் நீ நம்பிக்கை வைன்னு சொல்லியிருக்கே ஒழிய உன்னுடைய காரியங்களுக்காக இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை எதற்கு கொடுத்த நம்பிக்கை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நாம் அவரை போல மாறுவோம். அவர் யாருக்காக, அவருக்காக வாழ்ந்தவர்களுக்கு அவர் மகிமையின் கிரீடத்தை கொடுக்க போகிறார், நமக்கு வெகுமானத்தை கொடுக்க போகிறார், நம் ஓட்டத்தை ஓடி முடித்தவர்களை அவர் வெகுமதி கொடுக்க போகிறார் என்கிற ஒரு திட நம்பிக்கையில் வாழ்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை அறியாதவங்களே அவர் வரப்போறாருன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ கிளிப்பிங் வந்தாலும் வந்தது, எல்லா பொய்யும் சேர்ந்து வருது. இப்போ சமீபத்தில் ஒன்று வந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பிரபல இசையமைப்பாளர் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா இயேசு கிறிஸ்து வரப்போறான்னு சொன்னார். அவரை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அவர் கிறிஸ்தவனே கிடையாது. ஹலோ. ஆனால் சபையில் உட்காந்துருக்க நமக்கு இயேசு வருவாரா? வருவார் தெரியல. அவர் சொன்னார் வெள்ளை குதிரை பறக்குதுன்னாரு, இந்த டிவியில் இவர் சொன்னார் மஞ்ச குதிரை வருதுன்னாரு. எப்படி எல்லாம் குதிரை பார்த்துட்டு இருக்கவனா இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வருவேன், வருவதன் மேல் நம்பிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ நம்பிக்கைன்னா உங்களுக்கு எந்த நம்பிக்கை? எதை குறித்த நம்பிக்கை? விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சோன்னு. விசுவாசம் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றதுனால அவர் சொன்னதை செய்தார். அதனால் அவர் மேல் நான் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் விசுவாசம் வைத்திருப்பது என்னன்னா பிரசன்ட் டென்ஸ். இப்போ நான் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன். நம்பிக்கை என்பது என்ன? அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்கிற எதிர்காலத்தை குறித்ததுதான் நம்பிக்கை. விசுவாசம் நிகழ்காலம், நம்பிக்கை எதிர்காலம். Faith is what God has promised and what God has done. The hope is what God has promised to do that He will do. That's a hope. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், இப்படியாக பிறப்பார், இப்படியாக மரிப்பார் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் முதல் வருகையை காட்டிலும் 3 மடங்கு அதிகம். ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து ஏறக்குறைய ஒரு 27 லெசன், ஏறக்குறைய ஒரு 600 பக்கம் புஸ்தகம் எங்கள் யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் இல்லைன்னா போய் பாருங்கள். எ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி வி ஹவ் டன். ஏறக்குறைய ஒரு 27 மணி நேரம் பிரசங்கம் இருக்குது அதில். ஏன்னா ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா அவர் வருவேன்னு சொல்லிட்டு போனார், கண்டிப்பாக நிச்சயமாக வருவார். என்ன எப்போ வருவேன்னு சொல்லிட்டு போல, அவர் வருவார். அதற்கு நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் நம்பிக்கையை பூரா என்ன பண்ணிட்டோம்? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு. இப்போ நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க. எதனால? விசுவாசம். எப்படி லைட் எரியும் அப்படின்னு. ஏன்னா என்ன, நம்ம ஊர் மாதிரி இங்கே கரண்ட் ஃபெயிலியர்லாம் வராது. கண்டிப்பாக கரண்ட் இருக்கும், அதனால் லைட் எரியும்னு. இந்த சேரில் உட்காந்தீங்க, என்ன காரணம்? எப்படியும் உடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதனால தான் உட்காந்துருக்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் பொட்டுரும்னா அப்படி உட்காந்துருக்க மாட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் அது உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போவே கொஞ்சம் எட்ஜில் அப்படி பார்த்து இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா எப்போ உடைய போகுதுன்னு தெரியாதுன்னா. என்ன விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை குறித்த நம்பிக்கையில் நீ இருக்கிறியா? பவுல் சொல்றாரு, நீ அந்த நம்பிக்கையோட இருந்தேன்னா நீ எப்படிப்பட்டவனா வாழ்வ? அழைத்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவனா வாழ்வ. ஏன்னா இந்த விசுவாசத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் ஏற்றுக்கொள்கிறது, ஆனா நம்பிக்கையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. விசுவாசம், the faith appropriates and the hope anticipates. இந்த அப்ரோப்ரியேட்டுக்கு சரியான தமிழ் பதம் இல்லை, அதனால தான் நான் அதை அப்ரோப்ரியேட்டுன்னே போட்டேன். இப்போ என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நான் வரப்போவதை குறித்து நீ என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற? யாராவது ஒருத்தவங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம், தமிழ் வேத வசனத்தில் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். ஏன்னா இந்த நம்பிக்கையை குறித்து சொல்லும்போது நிறைய நேரங்களில் நம்மளுடைய நம்பிக்கை எதை குறித்ததாக இருக்குது? மாம்ச பிரகாரமான காரியங்களை குறிச்சிருக்கு. நம்மளுடைய விசுவாசமோ நம்மளுடைய நம்பிக்கை எதை குறிச்சதா இருக்குது? இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை குறிச்சு இருக்குது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது 15வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து எழுதும்போது முதலாவது சொல்லக்கூடிய வசனம் பாருங்க, 19வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இம்மைக்காக மாத்திரம் நாம், நல்ல கவனிங்க, இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் வெளியே இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கிலும் ஐயோ பாவம்னு பரிதவிக்கக்கூடிய மக்களா நீங்க இருப்பீங்க. இப்ப தயவு செய்து நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க நம்பிக்கை, கிறிஸ்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் இந்த பூமிக்கு அடுத்தவைகளா இருக்கிறதா, பரத்துக்கு அடுத்தவைகளா இருக்குதா? உங்க ஜெபத்தை ஒரு நிமிஷம் அப்படி ரிவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணி மண்டையில பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். எதுக்காக ஜெபம் பண்றீங்க? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். எதற்கு? எப்படியாவது நான் 4 பெட்ரூம் வீடு வாங்க வேண்டும், என் பிள்ளைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும், இல்லை எனக்கு இந்த மைனிங்கில் ஒரு வேலை கிடைச்சிடும், அப்போதான் நிறைய காசு கிடைக்கும். எதுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க கிறிஸ்து மேலே? ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவா அவர் உன் கண்ணீரை துடைப்பார். உண்மைதான், இல்லைன்னு இல்லை. எப்போ பாரு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருப்பார். இயேசுகிட்டவா உன்னை கட்டி பிடிப்பார், முத்தம் கொடுப்பார், விடுவிப்பார். ஏன்னா எப்போ பாரு இதுலேயே தான் இருப்பீங்களா? இந்த பக்கத்துக்கு வரவே மாட்டீங்களா? ஏன்னா விசுவாசம் நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கீங்க, ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. அவர் உங்களுக்காக எல்லாம் கொடுத்தாரு, நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய வருகை குறித்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் சொல்லும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 3லிருந்து 5 வரை உள்ள வசனங்கள் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, என்ன ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பூமியிலே வைக்கப்பட்டிருக்கா? எங்க வைக்கப்பட்டிருக்கு? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன உங்களுக்கு எங்க ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? மாசற்றது, அழிவில்லாதது, ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு பெரிய பரிசு எங்க வச்சிருக்கிறாரு? பரலோகத்தில் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அதை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. அவர் எப்ப உங்களுக்கு கொடுக்க போறாரு? மறுபடியும் வெளிப்படும் போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறாரு. அது என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை, செத்த நம்பிக்கை இல்ல. பேதுரு தேவ ஆவியினால ஏவப்பட்டு மறுபடியும் என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை என்ன? பரத்துல எனக்கு தேவன் ஒரு சொத்து வச்சிருக்கிறார். அந்த சொத்துக்காக, அந்த பாக்கியத்திற்காக அது மாசற்றது, அது அழிவில்லாது, அதை பெறுவதற்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்கிற ஒரு திட நம்பிக்கையோடு நீங்களும் நானும் ஜீவனுள்ள நம்பிக்கையோடு வாழணும்னு சொல்றார். இந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதனாலதான் அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது, வேத வசனத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் அவன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை குறித்து ரொம்ப பிரமாதமா சொல்றார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் பார்க்கலாம், 22வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எழுதும்போது
ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் ரொம்ப அருமையா அவன் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தான் என்பதை குறித்து சொல்லுகிறார். ரோமர் 4வது அதிகாரம் 16லிருந்து 22 வசனங்கள்ல நீங்க 17வது வசனம் பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதது எதுவும் இருந்து என்ன, அவன் தகப்பனாவதற்கு எந்த ஒரு எதுவுமே இல்லாம நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லாது இருந்த போதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ அவங்க இயேசு கிறிஸ்து வர்றேன்னு சொன்னாரே, எப்போ வருவார்? எப்படி? எப்போ வருவார்? இந்த வர்றாரு அந்த வர்றாரு. நீங்க இப்ப மட்டும் நினைக்காதீங்க, ஆதி திருச்சபையில இந்த பிரச்சனை இருந்துச்சு. தெசலோனிக்க சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதும்போது தெசலோனிக்க சபை எழுதுறாரு. நீங்க வீட்டில் எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்க 2 தெசலோனிக்க புஸ்தகம் எடுத்து வாசிச்சு பாருங்க. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து வெட்டியா சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு. அதனாலதான் எழுதினார், நீ வேலை பார்க்கலன்னா சாப்பிடாதன்னு எழுதினார். எப்படி? நீ வேலை பார்க்கலன்னா சாப்பிடாத, நீ விசுவாசத்தை குலைக்கக்கூடியவன், நீ இப்படி இருக்காதன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்தில் எழுதினார். ஏன்? நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு. எங்கள் குடும்பத்துலேயும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறையில் ஒருத்தவங்க என் மனைவி குடும்ப சைடில் தலைமுறையில் எடுத்தாருன்னா, ஒருத்தர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வேலையும் விட்டுட்டு எல்லா சொத்தையும் விற்றுட்டு இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு உட்காந்ததுனால தான் அவங்க பிள்ளைங்க ஆண்டவரை பின்பற்றுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் பட்னியாக உட்காந்துருந்தோம், வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு சும்மா விட்டுட்டு இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொன்னாங்கன்னு. நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த தேதியில் வரப்போறாருன்னு சொல்லி யாரெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஒரு கல்ட்டை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. சொல்லக்கூடிய அந்த சபையினுடைய வரலாறை எடுத்து பாருங்க. எலன்ஜி ஒயிட் எப்படி அந்த சபைக்கு தலைவராக வந்தாங்கன்னு எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு ஒருத்தர் ப்ரிடிக்ட் பண்ணதனுடைய விளைவு தான் அந்த கல்ட்டு அந்த இது வந்ததுக்கு காரணமே. எல்லாமே அப்படிதான். இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு யாரெல்லாம் தேதி குறிச்சாங்களோ அவங்க யாருமே இது வரைக்கும் சரியா மீதி பேரை தவறான பாதையில் நடத்தி விட்டு தான் போனாங்க. அதனால நீங்க யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, எங்க அப்பாவை தவிர்த்து யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதைத்தான் அந்த யூத கல்யாண முறையில் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தேன். ஏன்னா யூத கல்யாண முறையில் பார்த்தீங்கன்னா போய் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் யூதனுடைய பையனுக்கு அவங்க அப்பா ஒரு இடம் கொடுப்பார். அவனோட வீட்டோட எஸ்டேட்டில் ஒரு இடம் கொடுப்பார். இங்கே நீ உன் மனைவியும் வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுடான்னு. அவன் நம்மளால் அவசரத்தில் என்ன பண்ணுவான், ஒரு ஓலை குடிசையை போட்டு டாடி வீடு ரெடிமா. அவர் முடியாதுன்னா நீ நல்லா வீடு கட்டுன்னு. இந்த வீட்டை கட்டுறதுக்கு பையனுக்கு அவர் காசு கொடுக்கவே மாட்டார், அவன் தான் சம்பாரித்து கட்டணும். அந்த வீடு ரெடின்னு அப்பா சொன்னாதான் போய் கூப்பிட்டு வர முடியும். அது நடுராத்திரியில் தான் கூப்பிட வருவாங்க. இதில் என்ன ஒரு ட்ரிக்குன்னா, அந்த கிராமத்தில் நிறையா பிள்ளைங்க நிச்சயதார்த்தம் பண்ணி இருப்பாங்க. எந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வர்றாருன்னு தெரியாது. நீங்கள் அந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் எடுத்து அந்த 2வது லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அழகாக புரியும். ஏன்னா இந்த சரித்திரம் தெரியாதனால நிறைய பேருக்கு எதுக்கு இந்த 10 கன்னிகைகள் ஓமான ஆண்டவர் கொடுத்தாரு, எது கல்யாண விருந்து கொடுத்தாரு, கல்யாண விருந்து உடை கல்யாண வஸ்திரம் அணிஞ்சிருக்கியான்னு சொல்லி ஏன் கேட்டார், இதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் என்ன எங்க அப்பாட்ட போறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் திரும்ப கூட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா வருவார். அதை தான் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். இங்கே
ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது என்ன, நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாத இருந்த போதும் அவன் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். 2000 வருஷம் ஆச்சு, இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்றீங்க, இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டாலும் நிச்சயமா வருவார். நம்புவதற்கு ஏதும் இல்லாத பொழுது நம்பிக்கையா இருக்கிறீங்களா? அங்க சொல்லும்போது பாருங்க, நம்பிக்கையோட விசுவாசத்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். காரணம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யோசிச்சு பாருங்க, 100 வயசுல உனக்கு பிள்ளை பிறக்கும் சொல்லும் போது சாராக்கு கற்பம் பண்ணக்கூடிய மென்சுரல் சைக்கிளே நின்று போயிடுச்சு. கற்பம் செத்து போச்சுன்னா அதுதான். ஆனா பிள்ளை பிறந்துச்சு. ஏன்னா ஆண்டவர், காரணம் என்னன்னா, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் என்று அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தான். அதனால அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் என்ன பண்ணா, தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவனாய் இருந்தான். இப்ப நம்மளும் அதை போல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்ன, ஆண்டவர் எப்ப மகிமைப்படுவார்? காணப்படாதவைகளை நாம் நம்பி விசுவாசத்துல நம்பிக்கையா இருக்கும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். ஏன்னா அவர் சொன்ன எதிர்கால வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது தேவன் மகிமைப்படக்கூடியவராய் இருப்பார். அப்போ நம்மளுடைய அடிப்படை என்னவா இருக்கணும்? நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம அப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது என்ன, தேவன் மகிமைப்படக்கூடியவராய் இருப்பார். அப்போ நீங்க வாழுகிற வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற நிச்சயத்தோடு இருக்கிறீங்களா? நம்ம ஜென்ரலா பேசும்போது யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையில வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்றத கவனிச்சிருக்கீங்களா? நம்ம அது இல்லைன்னா கண்டிப்பா நம்ம பசங்க பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம அந்த நம்பிக்கையில இருக்கிறோமா? பவுல் இதை குறித்து ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம் சொல்றாரு, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய, என்ன, இந்த சரீரம் மீட்கப்பட போகிறது, நமக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட போகிறது என்கிற ஒரு திட நம்பிக்கை நமக்கு இருக்கா? 1 யோவான் 3:2 யோவான் எழுதக்கூடிய காரியம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். என்ன, நம்ம அவரை போல மாறுவோம், அவரை போல இருப்போம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சந்தேகம் கேட்பாங்க, அண்ணே நம்மளுடைய சரீரம் எத்தனை வயசு உள்ள சரீரமாக இருக்கும்? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன். வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான நியூஸு, உங்கள் சரீரம் 33 வயசில் இருக்கும். அது கீழே இருக்கவங்களாம் வருத்தப்படுவாங்க, என்னன்னே எங்களுக்கு 33 வயசு சரீரம் ஆயிருமா அப்படின்னு. ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம இருப்போம்னு சொல்லி, ஒளியின் சரீரம். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் தெரியும். மரித்ததற்கு பின்பு என்ன நடக்கும்னு ஒரு 7 செய்தி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னவா இருப்பீங்க, எப்படி நடக்கும், என்ன நடக்கும், சரீரப்புறமாகிய மீட்பு எப்படி நமக்கு உண்டாகும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் அதில் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நம்பிக்கையில் இருக்கிறோன்னா, ஆண்டவர் வரப்போகிறாரு. அவர் வரும்போது நான் உயிரோடு இருந்தால்
ஒரு நொடியில எனக்கு ஒளியின் சரீரமா அந்த சரீரம் மாறிடும். நான் மரிச்சு போய் கல்லறையில் இருந்தேன்னா எனக்கு புது மீட்பு, சரீர பிரகாரமாக மீட்பு கொடுக்கப்பட்டு நான் சதா காலமும் தேவனோடு இருப்பேன் என்கிற ஒரு திட நம்பிக்கையில் நான் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது என்னுடைய வாழ்க்கையினுடைய ப்ரையாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நான் செய்யக்கூடிய காரியங்களுடைய முதன்மைகளை எதை முதலாவது செய்ய வேண்டும் என்பதை நான் சரியாக செய்யக்கூடியவனாய் மாறிவிடுவேன். இதை குறித்து பவுல் தீத்துக்கு எழுதக்கூடிய காரியம் பாருங்க. தீத்து 2வது அதிகாரம் 13-14 பாருங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், the blessed hope, ஆங்கில வேதாகமத்தில் என்ன? blessed hope, ஆனந்த பாக்கியம். எது? ஆண்டவர் வரப்போறாரு. அவர் வரும்போது எனக்கு ஒளியின் சரீரம் கொடுக்க போது நான் அவரோட எப்பவும் இருக்க போறேன். யாருமே எக்ஸைட் ஆன மாதிரி தெரியல. சரி சரி ஒளியின் சரீரம், ஆண்டவர் வர போறாரு, அடுத்தது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆனந்த பாக்கியம், அதை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் அவரோட போய் நிற்கும் போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீரம் கொடுக்கப்பட போது நான் அவரோட பிரசன்னத்தில் எப்பவும் இருக்க போறேன். பகல் இல்லை, இரவு இல்லை, அவருடைய வெளிச்சம், அவருடைய மகிமையின் வெளிச்சத்தில் நான் இருக்க போறேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த துக்கமும் இல்லை, எந்த துயரமும் இல்லை. ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்டுல நான் ஆண்டவர் கூட இருக்க போறேங்கிற அந்த ஒரு நிச்சயமான ஒரு திட நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு பிஆர் கிடைச்சா தான் என்ன, பாஸ்போர்ட் கிடைச்சா தான் என்ன, நான் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் சொல்லி எவ்வளவு சந்தோஷமா அல்லையா சொல்லுவீங்க? என்னதான் சொல்லுங்க, எங்களுக்கு பிஆர் பாஸ்போர்ட் வேணும். நீங்க என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணுங்க, பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு பிறகு பேசுங்க. அதெல்லாம் ரெண்டாவது, அது வரும்போது பார்த்துக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு வேணும் இல்லை. ஏன்னா நம்ம அந்த நம்பிக்கையில் வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் மாறும். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் வரப்போறார். அவரோட நான் ஒளியின் சரீரத்தில் அவரோட நான் இருக்க போறேன், அவரோட வருகையில் அவர் கூட இருக்க போறேன்னு சொல்லும்போது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய காரியங்கள் மாறி. அதனால தான் சொல்றார், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு போதிக்கிறது. என்ன? எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படுவதை. இன்னைக்கு நிறைய பேர் என்னத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? அந்தி கிறிஸ்துவ. ஹலோ பாஸ்டர், ஒபாமா அந்தி கிறிஸ்துவா? இப்ப பாதி பேர் ட்ரம்ப் அந்தி கிறிஸ்துவா? எல்லாம் பாருங்க. இது பூரா இந்த செய்தியை கிளப்புறது பூரா யாரு? கிறிஸ்தவன் சொல்றவன். வேதவசனம் என்ன சொல்லுது? நம்ம கிறிஸ்து வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோன்னு. ஆனா வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்தி, உங்களுக்கு வரக்கூடிய காரியம் என்ன? அந்தி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். போப்பு தான் அந்தி கிறிஸ்து, இவர் தான் அந்தி கிறிஸ்து. எல்லாரையும் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அவனெல்லாம் அந்தி கிறிஸ்து வாய்க்கிறது. அதுக்கு ஒரு மீம்ஸ் போட வேண்டியது, இல்லை அதுக்கு ஒரு வீடியோ போட வேண்டியது, அவர் ஏதாவது சொல்ல வேண்டியது, அவர் ஏதாவது சிரிக்கும் போது ஒரு மாதிரி வந்த உடனே அந்த போட்டோ எடுத்து அதில் ட்ரம்ப் போட்டு அதில் அப்படியே அந்தி கிறிஸ்து மாதிரி போஸ்ட் பண்றது. நம்மளை அதை எதிர்பார்க்க சொல்லி இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதனால நம்ம முதலாவது நம்மளுடைய நம்பிக்கை, திட நம்பிக்கை இல்லை பூர நம்பிக்கை எதை குறித்ததாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை குறித்த ஒரு பூரண நம்பிக்கையில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சரியான முறையில் போகும்.
அப்போ முதலாவது ஒரு கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்ட நீங்க எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க? அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கிறவங்களா நீங்க இருக்கிறீங்களா? பார்க்கிறோம், ஆனா இல்லை. நான் நிறைய முறை யோசிச்சு பார்ப்பேன் இந்த கற்பனை. இது ரொம்ப அருமையான கற்பனை. ஏன்னா 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன, அவர் வரும்போது பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் உண்டாகும். அப்போது அவர் வருவார், அவர் கூட தூதர்களும் பரிசுத்தவான்களும் வருவாங்க. அப்போ என்ன நடக்கும்? கல்லறையில் மரித்தவர்களுடைய அவர்கள் முதல்ல உயிர் பெறுவாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடே எதிர்கொண்டு போகும்படி மேலே எடுத்து கொள்ளப்படுவோம். அப்போ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி நின்றுட்டு மேலே போவோம், டைம் அப்படின்னு நம்ம பாடி மாறிடும், ஒளியின் சரீரமாக மாறிடும். எப்படி எதுன்னு ஒரு கண்கொள்ளா காட்சி பாருங்களேன். நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். தெரியல, உங்களுக்கு பயமா இருக்கான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு ஐயோ ஆண்டவரே என்ன எடுக்காமல் போயிடாதீங்க அப்படின்னு புலம்புறவங்களாம் இருக்கீங்க. எனக்கு தெரியாது. நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கேன். எவனொருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நான் புது ஜீவியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயினா, அதனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். அவர் கிறிஸ்து வரும்போது என்னை எடுத்துக்கொண்டு போயிடுவார். நான் அவர் கூட எப்போ இருக்க போகிறேன். ஏன்னா அவருக்கு நான் பிரியமான பிள்ளையாக இருக்கிறேன். அதனால் அவர் என்னை எடுத்துக்கொள்வாருங்கிற திட நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது ஒரு கண்கொள்ளா காட்சி. நம்ம ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் எதிர்பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு காட்சி. மகிமையில் தேவன் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது. என்ன ஒரு அற்புதமான காட்சி. தேவனோடு எப்பவும் இருக்க போகிறோம். என்ன ஒரு ஆனந்த பாக்கியம். அந்த ஒரு காட்சி, அந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க? பவுல் தான் எழுதுறாரு, பேதுரும் அதைத்தான் எழுதுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆதி அப்போஸ்தலர் அதைத்தான் சொல்றாங்க. அவர் வரப்போறாரு, நீ அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவனா இருக்கிறியா இல்லையா? அதனால என்ன சொல்றாரு? நீ என்ன செய்ய, மனதின் அறையை கச்சை கட்டி கொண்டு, என்ன, gird up the loins of your belt. இதை எங்க இருந்து, இந்த டேர்ம் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா, யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்படி ஆண்டவர் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு கொடுக்குறார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் தேச மக்களுக்கு நீ போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, நிசான் மாதம் 10ஆம் தேதி பிடிச்சிட்டு வா, 4 நாள் வைத்திரு, 14ஆம் தேதி அந்த ஆட்டை வெட்டி அதனோட ரத்தத்தை எடுத்து நிலையில போட்டுட்டு நீ என்ன பண்ணு, அந்த ஆட்டை இது பண்ணி எரிச்சு நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சாப்பிடும் போது என்ன செய்யணுங்கிறாரு? நீ செருப்பு போட்டுக்கோ, அரை கச்சை கட்டி பெல்ட் போட்டுட்டு, என்ன உன் துணி உளுந்துராதற்கு நீ ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறவனா நீ சாப்பிடு. என்ன, விடுதலை வரப்போது ஓடக்கூடியதா. யாத்திராகமம் 12:11 பாருங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளின் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களின் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தெடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அப்ப என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் உனக்கு விடுதலை வரப்போகுது. உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை சுதந்திரவாளி என்கிற விடுதலை வரப்போறதுக்கு நீ அறையில கச்சை கட்டி கொண்டு ஓடி நீ விடுதலை பெறுவதற்கு தயாராக இருங்கிறாரு. இந்த மாம்சமான வாழ்க்கையிலிருந்து நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒளியின் சரீரம் பெற போறதுக்கும் நீ என்ன பண்ணு, உன் மனதினுடைய அறையை கச்சை கட்டிக்கொள். உன்னுடைய எண்ணங்கள்ல நீ என்ன பண்ணு, ஓடி போய் ஆண்டவரோடு சேர்வதற்கு நீ உன்னை கட்டி கொண்டு நீ ஆயத்தமாயிரு. ஏன்னா நீ அவரோட போய் இருக்க போற. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றார். 13வது வசனத்தில் என்ன சொல்றாரு? உன் அறை கச்சை கண்டி நீ கட்டி சாப்பிடுங்கிறாரு. 17வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ இந்த பூமியில எப்படி வாழணும்? ஒரு பரதேசியா வாழணும். ஏன்னா இது உன் வீடு இல்லை, நீ உன்னோட வீடு எதுங்க? பரலோகம். அதனால நீ இது பண்ணணும். இது ரெண்டுக்கு நடுவுல 2 காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இட்ஸ் அ சாண்ட்விச். ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா இருக்கிறவங்களுக்கு நல்ல சாண்ட்விச் தெரியும். மேலே ஒரு பிரெட்டு, கீழே ஒரு பிரெட்டு, நடுவில் ஒரு மீட்டு. முதல்ல என்ன சொல்றாரு? நீ
நம்பிக்கையோடு இரு, அவருடைய பிரசன்னமாகுதல் நம்பிக்கையோடு இரு. ரெண்டாவது, அவர் வரும்போது என்ன செய்ய போறாரு, அவர் என்ன, நீ பஞ்ச பரதேசியாட்ட இந்த பூமியில் இரு, அவர் வரும்போது உனக்கு அழிவில்லாத கிரீடத்தையும் உனக்கு சுதந்திரத்தையும் கொடுக்க போறாரு. ஆகையால நீ நடுவில் எப்படி இருக்கணும்? ரெண்டு விதமான அழைப்பு இருக்கு. முதலாவது அழைப்பு என்ன, உனக்கு திட நம்பிக்கையாக இருக்க வேண்டும், ஒரு பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை குறித்து? ஆண்டவருடைய வருகையை குறித்து. கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 42:5 சங்கீதம், தாவீது சங்கீதம் எழுதும்போது இந்த 42வது சங்கீதத்தில் தனக்குத்தானே ஒரு காரியம் சொல்லுகிறான். இதெல்லாம் இந்த வசனம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம் புரியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம். நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் இந்த வசனத்தை பார்க்க விரும்புகிறேன். சங்கீதம் 42:5 வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய மைண்டை குறித்து சொல்றான். ஆவியான ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான், ஆத்துமாவே, ஏ அறிவு கட்ட இந்த மூளை இல்லவனே, இதை நீ ஏன் கலங்குற? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஹோப் இன் காட். யாரை நோக்கி காத்திரு? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அதை முடிக்கும் போது 11வது வசனத்துல இதே சொல்லுவாரு. ஆனா இன்னும் ஒரே ஒரு பதம் மட்டும் மாற்றி சொல்லுவாரு. 11வது வசனம் வாசிங்க சிஸ்டர். நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. எங்கங்க? அங்க அவர்கிட்ட இருந்த ரட்சிப்பு இப்ப எங்க வந்துருது? எனக்கு வந்துருது. என் முகத்தின் ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் சோத்தரிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா சில நேரங்கள்ல என் எண்ணங்கள்ல நிறைய காரியம் வரும். என்னதான் நம்பிக்கையோடு இரு, என்னதான் பூமியில நீ பரதேசி போல இரு, நீ பரலோக பிரஜையா இருன்னு சொன்னாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த பிஆர் வந்தாதான் நம்ம இதுக்கு போக முடியும், இல்லை வீடு வாங்க முடியும், இந்த வேலை கிடைக்கும், இல்லை பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் இருந்தால் தான் இது வரும், இந்த மாதம் பில்லு எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல. இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஹலோ, நீங்கள் மனுஷனாக இருந்தால் வரும், வரத்தான் செய்யும். யாருமே இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் வேத வசனம் என்ன சொல்லுது, உங்களுடைய எல்லா சிந்தைகளையும் சிலுவைக்கு நேராக கொண்டு வான்னு சொல்கிற காரணம் அதுதான். இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் கலங்குற, ஏன் துக்கித்து போயிருக்கிற, ஏன் வேதனைப்படுற, ஏன் போட்டு அலக்களிக்கிற, நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. அப்போ நீ கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது அவருடைய ரட்சிப்பை நீ புரிஞ்சு கொள்வ, அந்த ரட்சிப்பை தெரிஞ்சு கொள்வ. அப்போ எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்கள் நம்பிக்கை எதை குறிச்சிருக்கு? உங்கள் நம்பிக்கை எதை குறிச்சிருக்கு? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்து விட்டார், உங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் மரித்தா எங்கே போக போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட போக போகிறோம். ஆனால் உயிரோடு இருக்கிற நம்ம ஆண்டவர் வந்தார்னா அவரோடு இருக்க போகிறோம். இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பைஸ்னு ஒன்று உண்டு. இங்கே அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இங்கே அதே தானே பேர்? ஓகே. எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்கள் அங்கே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் சமீபமான இடம். அங்கே போய் அவங்ககிட்ட இருக்கிறவங்ககிட்ட பேசுனீங்கன்னா ஆண்டவரை அறியாதவங்களுக்கும் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் ஒரு நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஏன்னா அறியாதவங்களை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஏதாவது சொல்லுங்க, எனக்கு அந்த நிச்சயம் வேணும் அப்படின்னு அழுவாங்க.
ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்டவங்க ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்களோட தகப்பன் அவருடைய 81வது வயசில் ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. அவர் சொல்லிட்டாரு, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியின் பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. மனைவி சும்மா ஏதாவது பேசாதீங்க போங்கன்னு. இல்லைம்மா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு அந்த புக்கு எடுத்து பிரட்டி காட்டினார், அது என் பேர் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், இந்த தேதியில் நீ வரப்போகிற அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு முந்தின 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 50வது திருமண நாள். 50வது திருமண நாளை கொண்டாடினாங்க வெகு விமரிசையாக. பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்னென்ன சொத்து கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் எழுதி வச்சுட்டாரு. மனைவியினோட பிறந்தநாள் அன்னைக்கு மனைவிகிட்ட தனக்கு பிடிச்ச ஆகாரம் என்னன்னு செய்ய சொல்லிட்டாரு. மனைவிக்கு போய் நல்ல பூ வாங்கிட்டு ஒரு கார்டு எழுதி நல்லா எழுதி கொடுத்து காலையில் மனைவிக்கு பூங்கொத்து கொடுத்து கார்டு கொடுத்து உட்காந்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மனைவியை ஹக் பண்ணி, ஐ லவ் யூ, ஐ see you in heaven, நல்லா கவனிங்க, ஐ see you in heaven சொல்லிட்டு மனைவி ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போய் பெட்டில் படுத்துட்டார். எந்திரிக்கலை, மத்தியானம் சாப்பாட்டுக்கு எந்திரிக்கலை. அப்படியே சிரிச்ச முகமாக ஆண்டவர்கிட்ட போயிட்டார். என்ன நம்பிக்கை, திட நம்பிக்கை, அது அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட்டது. இன்றைக்கி உங்களில் யாருக்காவது அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கா? நான் மரித்தா எங்கே போக போகிறேன், இல்லை இன்றைக்கு இந்த சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை எனக்கும் அந்த நம்பிக்கை வேண்டும், நான் அந்த நம்பிக்கையில் பூரணம் உள்ளவளாய் ஆண்டவரே நான் வாழ வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு தேவ கிருபை வேண்டும். நான் யாரை மன்னிக்க முடியாமல், யாரை இது பண்ண முடியாமல் இருக்கிறேனோ அவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவை நீங்கள் ஒருத்தர் மாத்திரம்தான். இந்த பூமியில் எதுவுமே இல்லை. சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, இந்த பூமியில் எனக்கு ஒருவருமே, சங்கீதம் 73 அழகாக சொல்கிறார், 21வது 22வது வசனத்தில், இந்த பூமியில் எனக்கு பரத்தில் உண்மையன்றி வேறு ஒருவருமே இல்லை. இந்த பூமியில் உண்மையன்றி வேற ஒருத்தர் மேலே எனக்கு எந்த பிரியவுமே இல்லை. காரணம் என்ன? என் நம்பிக்கையெல்லாம் உம்முடைய வருகையை நோக்கி. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த என்ன? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டு இருக்கிறோம் என்று. வந்த ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, நான் வருவேன்னு சொல்லிட்டு போனார், அவர் நிச்சயமாய் வருவார். அந்த திட நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம பூரணமாய் ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட உங்களை யாருக்காவது என்கிட்ட அந்த நிச்சயம் இல்லை, எனக்கு அந்த நிச்சயம் வேணும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் எப்படியோ வாழ்ந்தேன், எங்கெல்லாமோ இருந்தேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். நிறைய பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையாகிறது, சிகரெட்டுக்கு அடிமையாகிறது மற்றும் வேறு விதமான போதைப் பொருள்களுக்கு அடிமையாவது. காரணம் என்ன? ஒரு நிச்சயம் இல்லாதது. எப்படியாவது எனக்கு ஒரு அமைதி வேண்டும், எனக்கு எப்படியாவது ஒரு சாந்தம் வேண்டும் என்றதனால தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, இதோ பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்கிற ஒரு முத்திரத்தை போட்டு அதன் மூலமாய் உங்களை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு உங்களை அவர் பக்கமாய் இழுத்து கொள்வார். இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் வாங்க, நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் நீங்கள் உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற
ஒரு திட நம்பிக்கை உள்ளவளாய் வாழ விரும்புகிறேன். அதன் மூலமாய் இந்த பூமியில் நான் வாழும் நாட்கள் எல்லாம் பரத்தில் வாழும் நாட்களைப் போல வாழ முடியும் என்ற ஒரு நிச்சயத்தோடு வாழ தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல காலை பொழுதுக்காய் நன்றியோடு இருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறோம். எத்தனையோ வேலைகள், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இந்த சனிக்கிழமை காலையில் தங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற மக்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய யாருக்காவது என்னோட பேசணும், ஏதாவது சந்தேகம் இருந்து கேள்வி கேட்கணுன்னா கடைசி செஷனில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, அப்போவும் நீங்கள் கேட்கலாம். முன்னாடியே கேள்வி எழுதணும்னு அவசியம் இல்லை இன்டர்வெல்ல இப்போ டீ குடிக்கும் போதோ இல்லை மத்தியானம் லஞ்ச் பிரேக்லேயோ பேசினாலும் தாராளமாக பேசலாம். I am more than happy to talk to anyone on anything. Okay? God bless you. And we are having a tea break now. 15 minutes. So 11:30 we will assemble here. God bless you.